ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடியோ ஃப்ளோரிங்னா வேக்யூம் டிவாட்டரிங் ஃப்ளோரிங். இந்த வேக்யூம் டிவாட்டரிங் ஃப்ளோரிங் எல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஹை டிராஃபிக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸு, அது போக வேர்ஹவுஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் லாட். இந்த ஏரியாவிலலாம் இந்த வீடியோ ஃப்ளோரிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா WMM. இந்த நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா WMM வந்து 150 mm திக்னஸ் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு LDPE ஷீட் வந்து லே பண்ணியிருக்கோங்க. LDPE ஷீட் வந்து எதுக்காகனா, காங்கிரீட் ஸ்லாபுக்கும் சப்பேஸ்க்கும் இடையேயான ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரிங்கேஜ் கிராக் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இதுக்காக தான் LDPE ஷீட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்க. அடுத்து இந்த ஃப்ளோரிங்க்கு வந்து நம்ம 10 mm ராடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 10 mm ராடு வந்து பார்த்திங்கன்னா 300x300 ஸ்பேஸிங்கில் ஃபுல் ஏரியாவுக்கு சிங்கிள் மேட்டில் வந்து லே பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளோரிங் காங்க்ரீட்டு. இந்த காங்க்ரீட் வந்து பார்த்திங்கன்னா M25 கிரேட் காங்க்ரீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பம்ப் மூலிமா தான் நம்ம வந்து லே பண்ணியிருக்கோம் காங்க்ரீட். இந்த காங்க்ரீட்டு லே பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 hours விட்டு அந்த சர்ஃபேஸில் இருக்கிற வாட்டரெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளோரிங் சர்ஃபேஸ் ஃபினிஷிங்க்காக நம்ம பவர் ட்ரவலிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பவர் ட்ரவலிங் வந்து பிளேடு ரொட்டேஷன் பிளேடு யூஸ் பண்ணி பவர் ட்ரவலிங் பண்ணியிருக்கோங்க. இப்போ இதனால் வந்து என்ன யூசேஜ்னால், நம்ம சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாகவும் ஃப்ளாட் ஃபினிஷிங்கும் வந்து கிடைக்குங்க. நம்ம ஃப்ளோரை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்காக நம்ம ஹார்ட்னர் யூஸ் பண்ணுறோங்க. இந்த ஹார்ட்னர் வந்து ஃப்ளோர் வந்து வேர்ஹவுஸ் ஃப்ளோரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரென்தனிங் பண்ணி கொடுக்குங்க. இந்த சர்ஃபேஸ் மேலே இந்த ஹார்ட்னர் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கு மேலே இந்த பவர் ட்ராவலிங் அந்த மிஷினை வந்து ரோட்டரி மெத்தட் மூலிமா நம்ம வந்து ஃப்ளோர் ஃபினிஷிங் கொண்டு வரணுங்க. இந்த ஃப்ளோரிங் எல்லாம் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ளோருக்கு வந்து க்யூரிங் காம்போனண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்க. அந்த க்யூரிங் காம்போனண்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபோர்ஸ் ராக்கில் கான்க்யூர் WB ஒயிட், அதாவது வாட்டர் பேஸ்டு காங்க்ரீட் க்யூரிங் காம்போனண்ட்டுங்க. இது வந்து சிங்கிள் காம்போனண்ட் மெட்டீரியல் தாங்க. இந்த க்யூரிங் காம்போனண்ட் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம மேலே வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா, நமக்கு காங்க்ரீட் ஸ்லாபோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பீரியட்லேயே வந்துட்டு நமக்கு ஹை ஸ்ட்ரென்த் வந்து அச்சீவ் ஆகிடுங்க. இதுக்காக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி க்யூரிங் பண்ண வேண்டிய அவசியம் வந்து நமக்கு ஏற்படாதுங்க. இந்த க்யூரிங் காம்போனண்ட்டெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஸ்லாபை வந்துட்டு பேனல் வைஸ், அதாவது 3 m x 3 m இந்த பேட்டர்னில் வந்துட்டு பேனலாக நம்ம ஃப்ளோரிங் வந்து கட் பண்ணுவோங்க. க்ரூ கட் பண்ணிவிட்டு அதில் க்ரூ ஃபில் பண்ணுவோங்க. இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. தேங்க்யூ.